ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டல் ஸ்டைலில் தக்காளி சட்னி ரெசிபி பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். சின்னதாக இருந்தால் 2 எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பெருசாக இருக்கங்காட்டி ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கருகாப்பில் கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணுங்கள். அந்த ஹோட்டல் ஸ்டைல் வந்து டேஸ்ட் வந்துட்டு இதில் தான் கொடுக்கும். ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் மூலிமா தான் கிடைக்கும். இந்த பூண்டு வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணுங்கள். இதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயத்தை விட தக்காளி நிறையா இருக்கணும். அதனால் நான் வந்து ஒரு 8லேருந்து 9 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளிக்கும் சட்னிக்கும் வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த உப்புக்கும் நல்லா வதங்கி வரணும். அது கூடவே வந்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 3 மிளகா ஆட் பண்ணி தக்காளி இந்த அளவுக்கு வேகிற அளவுக்கு நான் வதக்கி எடுத்துருக்கிறேன். இதில் வந்துட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணுங்கள். அப்போ வந்துட்டு அந்த ஹோட்டல் ஸ்டைல் மனம் வந்துட்டு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இப்போ அது கூட வந்துட்டு கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. சட்னி கெடாமையும் இருக்கும். தக்காளியில் புளி பிள்ளைனாலும் கரெக்டாகிடும். இப்போ இது நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா சட்னி ரெடி ஆகிடுச்சு. கோதுமை தோசைக்கான சைடிஷ் ரெடி.